மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களே 3வது முறையா ஒன்றியத்தோட ஆட்சி அதிகாரத்தை நீங்க தானே கையில வச்சிருக்கீங்க. இல்ல நாங்க தெரியாம தான் கேக்குறோம். நீங்க ஆட்சிக்கு வந்தது ஒட்டுமொத்த மக்களுக்கும் நல்லது செய்யவா, இல்ல நம்மளுடைய இந்த இஸ்லாமிய நண்பர்களுக்கும் இஸ்லாமிய தோழர்களுக்கும் எதிராக சதி செய்யவா? உங்களுடைய இந்த முரட்டு பிடிவாதத்தால நீங்க நடத்துற இந்த நீட் தேர்வு, அதனால இங்க என்னென்ன நடக்குதுன்னு சொல்றதுக்கே மனசு வலிக்குது. திரு நரேந்திர மோடி அவர்களை பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு உங்களுக்கு? நீட் தேர்வை பத்தி பேசுனீங்க இல்லையா? இன்னைக்கு எத்தனையோ ஏழை எளிய மாணவர்களுடைய கனவு, டாக்டர் அவங்க கனவு நிறைவேறிட்டு இருக்கு நீட் தேர்வுனால. அது உங்களுக்கு தெரியுமா? இல்ல கச்சத்தீவை பத்தி பேசுங்க, எந்த பீரியட்ல இது தாரை வார்க்கப்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் தாண்டி மோடிஜி அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா எத்தனை மீனவர்கள் இறந்திருக்காங்கிற ஒரு டேட்டா உங்க கையில இருக்கா? கிடையாது. எழுதுனாங்க பேசினாங்கன்னு என்ன வேணாலும் பேசக்கூடாது. எதுவுமே தெரியாம ஸ்கிரிப்ட் கொடுத்துனாங்க பேசினாங்க அப்படின்லாம் பேசவே கூடாது. இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் காமெடி என்னன்னா, கொள்கை எதிரி அப்படின்னீங்க. தாவேக்காவோட கொள்கை என்னன்னு தாவேக்காவினருக்கே தெரியாது. சீமானண்ணா சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி உங்க கொள்கை என்னங்கிறது உங்க கட்சி தொண்டர்களுக்கே தெரியாது. திகாக்கு தெரியும், திராவிட கட்சிகளுக்கு தெரியும், பாஜகவினருக்கு தெரியும். அவங்க கொள்கையில் இருக்காங்க. ஒரே கொள்கை எதிரி பாஜக அப்படின்னீங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் உங்க கொள்கை என்ன அப்படிங்கறத நீங்க ஃபிக்ஸ் ஆகுங்க, அதுக்கப்புறமா கொள்கை எதிரியெல்லாம் நீங்க தேடலாம். RSS பத்தி பேசுறீங்க இல்லையா? RSS பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? சங்கத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடியோ கொள்கையை பத்தி பேசுறதுக்கு முன்னாடியோ நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கறத பத்தி நீங்க செல்ஃப் ரியலைஸ் பண்ணிட்டு பேசினா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதையும் தாண்டி மக்களின் தலைவரா மாறணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்க தொண்டர்கள் உங்களை ஆக்சஸ் பண்ண முடியுமா? உங்க தொண்டர்கள் உங்களை பாத்திரக்கூடாது அப்படிங்கறதுக்காக கம்பியில கிரீஸ் தடவி வச்சுட்டு இருக்கீங்க. தொண்டர்களே ஆக்சஸ் பண்ண முடியாத தலைவரா இருந்துட்டு நீங்க எப்படி மக்கள் தலைவரா மாற முடியும்? பாலிடிக்ஸ் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருந்தா மக்கள் தலைவரா மாற முடியுமா? மேடை போட்டு ஸ்கிரிப்டை வாங்கி பேசிட்ட மக்கள் தலைவரா மாற முடியுமா? அங்க வந்த அத்தனை கூட்டங்கள்ல பாதி பேர் இன்னும் உங்களை நடிகர் விஜயா தான் பார்த்துட்டு இருக்காங்களா தவிர தவேகா தலைவர் மக்களின் தலைவரா விஜயா இன்னும் யாரும் பார்க்க. தற்குறி விஜயா இல்லாம, அதாவது அறிக்கை விடுறது, ஸ்கிரிப்ட் வாங்கி பேசுறது, இதெல்லாம் இல்லாம களத்தில் இறங்கி மக்களுக்கு நல்லது செய்யற மக்களின் தலைவரா மாறுறதுக்கு திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள்.